விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எக் போண்டா செய்கிறோம். அதுக்காக 3 எக் எடுத்து வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ ஓடு எடுத்து வச்சிடலாம். ஓடு எடுத்தாச்சு. எக்கு வைக்கும் போது இது மாதிரி டேமேஜ் ஆகாமல் வரதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எக்கு வைக்கும் போது தண்ணியிலேயே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு வேக வச்சோம்னா நல்லா க்ளீனாக வந்துடும் ஓடு. அடுத்தது கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்சது, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா தேவையான அளவு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மாவு நல்லா கரைச்சாச்சு. நம்மளுக்கு இந்த கெட்டி பதத்தில் இருந்தால் போதும். நல்லா கரைச்சிட்டோம். இப்போ ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டோம். கடாய் ஹீட் வந்து நம்ம ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு எக் பொரிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து எக்கை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்கு மசாலா கலக்கி இதில் எண்ணெயில் போட்டுடலாம், பொரிச்செடுக்கலாம். எக் எடுத்து நல்லா டிப் பண்ணி போண்டா நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. அப்படியே ஆயிடுச்சு. இதுமாதிரி நம்ம ஈவினிங் டைமில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல சுவையான எக் போண்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஆல்.